வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெட்டாசிரியர்களுடைய நியமனத்துல அடுத்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்க. என்னென்ன தேர்வு, என்னென்ன நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்க, இவற்றை பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு 60 மார்க் உண்டான நீதிமன்ற தீர்ப்பு விரைவில் வழங்கிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே உங்களுடைய இ சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணலாம் அதை பற்றின ஒரு தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவுல நான் முழுமையா சொல்ல போறேங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல தேர்தலுக்கு முன்னாடி சில முக்கியமான விதிமுறைகள் விதிக்க போறாங்க. தேர்தலுக்கு பின்னாடி டெட் மறு ஆய்வு விசாரணை நடைபெறும் என்று உச்ச நீதிமன்றத்துல தகவல் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அனைத்து கட்சிகளுமே பாத்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள்ல 149 ஜிஓவை நாங்கள் தள்ளுபடி செய்வோம், ஆசிரியர்களுக்கு இனி நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான் நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்றாங்க. இது எது எப்படி இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு இனி நியமன தேர்வு அப்படின்ற ஒண்ணு இருக்காது. டெட்ல பாஸ் பண்ணா உடனடியா பணி அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். அதே போல 2013-17 டெட்ல பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு உடனடியா பணி வழங்க கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணுவாங்களா அப்படின்றத விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. தேர்தல் வாக்குறுதிகள்ல குறிப்பிட்ட மாதிரி அனைத்து கட்சிகளுமே இதுதான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கட்சி தரப்புல இருந்துமே என்னென்ன முக்கியமான ஆசிரியர்களுக்கு கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களை அதிக அளவுல இந்த டைம் போட போறாங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க. அடுத்த டெட்டு, ஸோ காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிபிகேஷன்ஸ் வெளியிட போறாங்க. இந்த டெட்டுக்கு இப்ப உங்களை தயார்படுத்திக்கோங்க. எல்லா பீப்புள்ஸுமே காமன் டெட் எழுத தயாராகலாம். ஸோ டெட்ல பாஸ் பண்ணவங்கள மொத்தம் நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரெடியா இருக்காங்க. இந்த 60 மார்க் எடுத்தவங்க பாஸ் பண்ணிட்டு அவங்களுடைய இ சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அரசிடம் இருந்து தீர்ப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24 இருந்து மே 5ஆம் தேதிக்குள்ளார டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு 60 மார்க் எடுத்தா பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு வந்துடும். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய டெட் பாஸ்க்கு உண்டான இ சர்டிபிகேட்டை இணையதளத்தின் மூலமாக டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம். இந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அதை நீங்க இப்ப பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் மறு ஆய்வு விசாரணை ஏப்ரல் 24ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துல நடைபெறும். ஸோ டைரி நம்பர் 1574/2006 9/1/2024 இது பெண்டிங்ல இருக்கு. ஆர்பிசி நம்பர் போட்டிருக்காங்க, சிஎன்ஆர் நம்பர். ஸோ பிரசன்ட் அண்ட் லாஸ்ட் லிஸ்டட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. ஸோ பெட்டிஷனர் அட்வொகேட் பாத்தீங்கன்னா விக்ரம் ஹெச் மகார் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அமித்குமார் சிங் பெட்டிஷனர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் பெட்டிஷனர் போட்டிருக்காங்க. ஆர்குமெண்ட் மற்றும் இண்டெக்ஸிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்க ரிடக்ஷன் கொடுத்திருக்காங்க. டெட் மறு ஆய்வு விசாரணை ஏப்ரல் 24ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் இருப்போம். மறு ஆய்வில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ரிட் மனுக்களும் குறைபாடுகளுடன் விசாரிக்க ஏப்ரல் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்க. டெட்ல பாத்தீங்கன்னா அடுத்து வெளியாகக்கூடிய சில முக்கியமான நோட்டிபிகேஷன் டிஆர்பில யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓ மற்றும் பிஜிடிஆர்பி உண்டான இந்த 2026 நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்க. தயாராகி கொள்ளுங்க மக்களே. ஸோ 28,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.